வணக்கம் மக்களே. இன்னைக்கு எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் தீர்ந்து போச்சு. ஸோ அதை வாங்க தான் கடைக்கு வந்திருக்கோம். என்ன வாங்கலான்னு பார்க்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு சஸ்பென்ஸான ஒரு விஷயம் இருக்குதுல. ட்ராலி எடு. ஒரு ட்ராலி இருக்கா போதுவா? அங்கே இதெல்லாம் ரேட் ஏறி இருக்கா இல்லையான்னு தெரியல. வாங்க பார்க்கலாம் எப்படி வெஜிடபிள்ஸ் எல்லாம் ரேட் நிறையா இருக்கா இல்லையா இந்த சுச்சுவேஷனுக்கு. பிடிச்ச ஓமன் சிப்ஸ் காய்கறி ரேட்லாம் ஏறி இருக்குது பாருங்கள். இதெல்லாம் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ். நம்ம ஊர் மரவள்ளி கிழங்கு சிப்ஸு. இது ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் தான். சாக்லேட்டு, ட்ரை ஃப்ரூட்ஸு, டேட்ஸு இதான் வச்சுருக்காங்க. தக்காளி விலை ஏறி போச்சுங்க. ஆனால் இதை எடுத்துகிட்டு கொண்டு போய் வெளியே வச்சா 3 நாள் அழுகி போயிடுது. இது ஃபுல்லும் ஸ்டாக் இருக்கிறதெல்லாம் பாவம் எடுத்து வச்சுட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் விலை ஏற்றிட்டாங்க. வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக எடுத்து வச்சுக்கலாம் தேவைப்படும் அப்படிங்கிறனால காய்கறி எல்லாமே நிறைய எடுத்துட்டேன். இது பார்த்திங்கன்னா இளநீ இப்படி ஃபுல்லாக பேக் பண்ணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த சேனக்கிழங்கையும் கட் பண்ணி வச்சுருக்காங்க. அது பார்த்திங்கன்னா பப்பாளி பழம். இது பார்த்திங்கன்னா பப்ளி மாஸ். இது தேங்காய் எண்ணெய் வந்து பப்ளி மாஸ் தருது. கருவேப்பிலை பார்த்திங்கன்னா பேக்கெட்டாக வச்சுருப்பாங்க. நம்ம வீட்டில் செடி இருக்கிறதுனால அப்பப்போ கொஞ்சமாக எடுத்துக்குவேன். அண்டு ஸ்டோன் சால்ட்டோட வெரைட்டி எல்லாமே இருக்குது, பேக்கெட்லேயும் இருக்குது. நம்ம ஊர் உப்பு எல்லாமே இருக்குங்க. கல் உப்பு, சால்ட் உப்பு எல்லாமே இதில் இருக்குது. பில் பண்ணு. இங்கேயே ஃபுட் ஐட்டமாக இருக்குது. வேணா வாங்கி இங்கேயே சாப்பிட்டுக்கலாம் ஸ்நாக்ஸு. என் பையனும் கேட்டான்னு சொல்லிட்டு அவனுக்கு பிடிச்ச ஒரு KFC மட்டும் வாங்கி சாப்பிட்டா பசிக்குதுன்ட்டு இங்கேயே டேபிளெலாம் இருக்குது. நீட்டாக சாப்பிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு நான் வெளியே பர்ச்சேஸும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை அரிசியெல்லாம் வந்து இங்கே ஃபுல்லாக அடுக்கி வச்சுருக்காங்க. நான் இட்லி அரிசி மட்டும் எடுத்துக்கிட்டேன். எனக்கு இட்லி அரிசி தேவைப்படுது. மாதத்துக்கு வந்து 5 கிலோ எனக்கு தேவைப்படும். ஸோ அதனால் எடுத்துருவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முட்டை செக்ஷன் ஃபுல்லும் முட்டை இருக்குது. இது பார்த்திங்கன்னா மசாலா ஐட்டம் ஃபுல்லுமே வச்சுருக்காங்க. பொரி இருக்குது, ஆனால் கொஞ்சம் சால்ட் இருக்காது. வெறும் ஒரு சப்பா பொரியாக தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம ஊர் இந்த வரக்கூடிய எக்ஸ்போர்ட் ஆகி வரக்கூடிய எல்லாம் வச்சுருக்காங்க. இது ஆரஞ்சு எனக்கு ரொம்ப பிடிச்சது. இங்கே வந்து விளையுது இந்த ஆரஞ்சு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் கொண்டு வந்து நம்ம ப்ரைஸ் டேக் பண்ணிவிட்டு போயிட்டோம்னா அங்கே விலை நம்ம ஆட் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஃபுல்லும் ஆஃபர் போட்டிருக்காங்க. ரம்ஜானுக்காக எல்லா ஆஃபரும் போட்டிருக்காங்க. குக்கர் பாருங்கள், எல்லா ஷெஃப் குக்கராக இருக்குது. அழகழகாக இருக்குங்க. இதெல்லாம் பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. நான் ஒரு பவுல் எடுத்தேன். ஸோ இந்த பவுல் எனக்கு ரொம்ப பிடிச்சது. வெறும் 3 grams 1 grams அப்படிலாம் இருக்குது. ஸோ எனக்கு பிடிச்சது எடுத்துகிட்டேன். இது வந்து முக்குன்னு சொல்லி ஒரு ட்ரிங்க்ஸ் நல்லாயிருக்கு. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு பில் போட்டுட்டேன். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 3000 ரூபா பக்கம் ஆகிடுச்சு. இதுதான் மெயின் இது. ஸோ இங்கே படித்த புக்ஸு நோட்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருவாங்க. யாருக்காவது தேவைப்பட்டதுன்னா எடுத்துகிட்டு போய்க்கலாம் அப்படிங்கிற வெரி யூஸ்ஃபுல்லான ஒரு இதுங்க. அடுத்த வீட்டில்